நீரே இந்த நாளின் ஆராதனையிலே உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. முழு ஆளுகையும் நீர் எடுத்துக்கொள்ளும். திருக்கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். யார் யார் வர சித்தமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாவரையும் சீக்கிரமாய் கொண்டு வருவீராக. பிரசன்னங்களை நடத்துவதாக சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை துதிப்போம். வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டு நன்மையாலே நிரம்பி வந்து நிற்கிறோம். இந்த பாடல்
கூடி வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் அப்படின்னா, தேவனை நாம் துதித்து அவரை பாடி அவரை ஆராதிப்பது தான் அந்த நோக்கம். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் போது தேவன் நம்முடைய துதியிலே பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இந்த துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பாடலை பாடுவதில்லை, a praise that is pleasing to God. தேவனுக்கு பிரியமான உகந்த ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்முடைய இருதயங்கள் அந்த தேவனுக்கு முன்பாக திறந்திருப்பதாக. Let it be laid on the altar. இந்த பலிபீடத்தின் மீது நம்முடைய இருதயங்கள் இந்த காலை வேளையில வைக்கப்படுவதாக. ஆதி நாட்களிலே பலியிடும்போது அந்த காளையை அவர்கள் சந்து சந்தாய் அதை வெட்டி அதை அந்த அக்கினியிலே, பலிபீடத்தினால் அக்கினியினாலே சுட்டரிக்கும்படியாக அதை வைப்பார்கள். நாமும் இந்த காலை வேளையில சந்து சந்தாய் அவருடைய பிரசன்னத்திலே நம்மையே ஜீவ பலியாக கடத்தும். என்ன அர்த்தம்? இந்த பலிபீடத்தில் கடத்தும் போது அவருடைய பிரசன்னத்துக்கு உட்படாத ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அவருடைய பிரசன்னத்துக்கு கீழ்ப்படாத, அவருக்கு முன்பாக வைக்கப்படாத ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. I lay everything on your altar. பலிபீடத்தின் மீது என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் கடத்துகிறேன். அதுதான் நாம் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அதுதான் நம்ம செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்முடைய ஆராதனையில் மிச்சம் எல்லாம் இருக்கலாம். பாடல் இருக்கலாம், துதி இருக்கலாம், டான்ஸ் இருக்கலாம், சத்தம் இருக்கலாம், லைட் இருக்கலாம், மியூசிக் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஜீவியம் அந்த பலிபீடத்தின் மீது கடத்தப்படாமல், நம்முடைய சரீரம் அந்த பலிபீடத்தின் மீது கடத்தப்படவில்லை என்றால் நம்முடைய ஆராதனை எப்படி ஆயிரும்? புத்தி இல்லாத ஆராதனை ஆயிரும். It will be only a performance. ஏதோ ஒரு ஷோ ஆயிரும். ஏதோ வந்தோம், ஒரு கான்சர்ட்டுக்கு போன மாதிரி 4 பாட்டை கேட்டோம், சந்தோஷப்பட்டோம், வந்தோம், அவ்வளோதான். வாழ்க்கையில மாற்றம் உண்டாவாது. வாழ்க்கையில மாற்றம் உண்டாவாது. இன்னைக்கு நம்மையே அந்த தேவ சமூகத்துல முழுமையாய் இன்னைக்கு அவர் முகத்தை பார்த்து அப்படியே சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்கென்று ஒரு பகுதி வேண்டாம்ப்பா, எனக்கென்று ஒரு பகுதி வேண்டாம். என் இருதயத்தின் கடினங்களை கர்த்தர் நீர் உடைப்பீராக. நமக்கு தெரியும் எந்தெந்த பகுதியில் நம்ம இருதயம் கடினப்பட்டு இருக்குன்னு. எந்தெந்த பகுதியில் நம்ம இன்னும் கர்த்தருக்கு முழுமையாய் நம்மை சமர்ப்பிக்கலன்றது நமக்கு தெரியும். இல்லைன்னா ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். இந்த காலை வேளையில் இந்த பகுதியோடு முழுமையாய் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்மை
தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். அதுவே அவருக்கு செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இல்லைன்னா என்ன ஆகும்னா, எந்த விதமாய் நாம் வந்தோமோ அதே விதமாய் நாம் போவோம். ஆனால் நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், இந்த தேவ சமூகத்துக்கு வந்த நாம் ஒவ்வொருவரும் ஒரு தொடுதலோடு, ஒரு மாற்றத்தோடு, மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் மகிமையில இங்கிருந்து கடந்து செல்லணும். வெறுமையில போயிடக்கூடாது, வெறுமையில போயிடக்கூடாது. ஓ ஹல்லேலூயா ஜீசஸ். அப்படியே அந்த முழுமையிலே ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. There's a time when we are gathered together. ஒன்றாய் கூடி இருக்கிற நேரத்தில் தேவன் நம்மோடு ஒரு சபையாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் கர்த்தர் இந்த நாள் காலை வேளையிலே நம்மோடு பேசுகிறார். ஒரு ஆயத்தப்பட்ட பலியாய், சும்மா ஒரு பலியை தூக்கி பலிபீடத்தின் மேல கடத்திட முடியாது. அதற்கு முன்பாக அந்த பலியை அவர்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த ஆயத்தம் சரியா இருந்தாதான் அது எப்படி இருக்கும்னா, இந்த நெருப்பு அந்த பலிபீடத்தில் வைக்கும் போது, ஒரு ஆட்டையோ மாட்டையோ அந்த இடத்துல வைக்கும் போது அது தகனித்து, அது எரிந்து தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையாயிருக்கும். It will be a pleasing aroma. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல பலிபீடத்தின் மேல நம்மையே நாம் கடத்துகிறோம். ஜீவ பலியாய், ஜீவனை எடுத்துட்டு கடத்தல, ஜீவனோடு கடத்தி நாம் அவருக்கு நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒரு சுகந்த வாசனையாயிருக்கும். வாழ்க்கை ஒரு சுகந்த வாசனையாயிருக்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த தேவன் நம்முடைய துதியிலையும் பாடலையும் ஆராதனையிலையும் பிரியமுள்ளவராயிருப்பார். அதிலே உலாவுகிறவராயிருப்பார். அதன் மத்தியிலே அவர் உயர்ந்திருப்பார். ஓ ஹல்லேலூயா ஜீசஸ். துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, துதியே
மத்தியில் நான் என் தேவனை நான் துதிப்பேன். அதன் மத்தியிலே நான் அவரை துதிப்பேன். அதன் மத்தியிலே அவர் நாமத்தை உயர்த்துவேன். அதன் மத்தியிலே அவரை நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. இந்த காலை வேளையிலே தேவனுடைய முகத்தை பார்த்து, ஓ ஐ வில் வர்ஷிப் யூ, நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்னும்
அமைதியாய், ஒரு பலன், ஒரு சுகம். இந்த காலை வேளையில இழந்தவற்றை சத்துரு திருடி கொண்டு போனதை என் தேவன் இரட்டிப்பாய் இந்த காலை வேளையிலே அவைகளை தருகிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் மரிச்சு போயிடுச்சு, மூடப்பட்டது என்று நினைக்கிற அதே காரியத்தை மீண்டும் என் தேவன் உயிர்ப்பிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய துதி எல்லா சூழ்நிலைகளும் அந்த தேவனுக்கு நேராய், நம்முடைய துதி இந்த தேவனுக்கு நேராய் எல்லா சூழ்நிலைகளிலும். ஓ ஹல்லேலூயா. ஓயாமல் என் பிரச்சனை அதிகரிக்குதா, என் துதி அதிகரிக்கட்டும். என் பிரச்சனை அதிகரிக்குதா, என் துதி இன்னும் இன்க்ரீஸ் ஆகட்டும், இன்னும் அதிகரிக்கட்டும், இன்னும் அந்த தேவனை நோக்கி பார்க்கட்டும். இந்த காலை வேளையில தேவ பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். ஓ அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே இன்னைக்கு தேவன் கிரியை நடக்கிறார். இந்த சூழ்நிலைக்குள்ளே தேவன் கிரியை நடப்பிக்கிறார் இந்த காலை வேளையில. ஓ ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவரை ஈடாக, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர் இயேசு. 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 நீங்க ஒவ்வொரு வாயும் அதை அறிக்கை செய்யட்டும். இயேசு சர்வ வல்லவர் இயேசு. நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை காலை வேளையில சர்வ வல்லவராய் தேவன் தம்மை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை யார் வாழ்க்கையில இருக்க முடியாது. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தன்னை சர்வ வல்லவராக வெளிப்படுத்த விரும்புகிறார். தன்னை சர்வ வல்லவராக வெளிப்படுத்துகிற தேவன் அவர். செத்த சரீரங்களை சர்வ வல்லவராகிய தேவன் உயிர்ப்பித்து செத்த சரீரங்களுக்குள்ளிருந்து ஒரு ஜீவனை உண்டாக்க, பிறப்பிக்க அந்த தேவன் கிரியை செய்தார். ஓ ரிவாதி ரகவாஷவரா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஓ, is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? அவரால் செய்யக்கூடாதது ஒன்று உண்டோ? அவரால் எல்லாம் செய்யக்கூடும். இந்த காலை வேளையில உங்க சூழ்நிலைகளுக்குள்ளே அதை பேசுங்க. சூழ்நிலைக்குள்ள அதை பேசுங்க. Speak that into your situations. எந்த சூழ்நிலை இன்னைக்கு மாறுதலா இருக்கோ, எந்த சூழ்நிலை இன்னைக்கு எதிர்மறையா இருக்கோ, எந்த சூழ்நிலை இன்னைக்கு மரிச்சு போய் இருக்குதோ, அந்த சூழ்நிலைக்குள்ள அந்த கர்த்தருடைய வார்த்தையும் அந்த வல்லமையை பேசுங்க இந்த காலை வேளையில. என் தேவனாலே அதை செய்யக்கூடும், என் தேவனால் அதை செய்யக்கூடும். அதை செய்கிறார், அதை அவர் இப்பொழுது செய்கிறார். ஓ ஹல்லேலூயா ஜீசஸ்.
தேவன் இல்லை. Hallelujah Jesus. நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இயேசு. நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இயேசு. நல்லவர் சர்வ வல்லவர் இயேசு. நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இயேசு. ஒவ்வொரு இருதயம் ஒவ்வொரு வாயும் தேவனுக்கு நேராய் ஓ ஷரரகவரா துரவா விபவா சிகந்துரவா ஓ வல்லவர் இயேசு. நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இயேசு. நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன். Oh, I will yet worship you. உம்மையே நான் ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன். இன்னும் உம்மை அவரைப் போல ஒரு நல்ல தேவன் இல்லை. Hallelujah Jesus. அவருக்கு ஈடாய், அவருக்கு இணையாய், அவருக்கு ஒப்பாய், நிகராய் ஒருவரும் இல்லை. சர்வ வல்லவராகிய தேவன் எக்காலத்திலும் நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். எக்காலத்திலும் நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். எந்த நேரத்திலும் நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். உம்மை துதிப்பேன். என்றால் நீரன் தேவன், நீரன் தேவன். You are my God. You are my God. I worship you. I worship you. I worship you. Oh Jesus. தலைகளை தாழ்த்தி just bow down your heads. தலைகளை தாழ்த்தி அந்த தேவ சமூகத்தில் பேசி பேசி அந்த தேவனோட அப்படியே பேசுங்க. Just open your mouth and speak to him. Speak to him. Speak to him. Rababa ratu rabashikaraba rekeva ratu namari hantura rabo shadaraba rayandere ribadi rabashabaraduraba raba. Oh hallelujah. கர்த்தர் அந்த வாயை நிரப்புவார், அந்த வாயை நிரப்புவார். Oh hallelujah. He'll give you new utterances. Oh, he'll give you new utterances. புதிய வார்த்தைகளை வாயில போடுவார் போடுவார். இந்த காலை வேளையில ஷபரபரிக துரவா ரகவதினவா
Sekelevara Rivatura Vashabavaria Turaka Ora Terebo Shatara over Vela Deva Abhishegam in the Kale Vedele, the Abhishegam and the Nugate Murikrade, the Abhishegam and the Nugate Murikrade. That anointing is breaking that yoke this morning. Rabatura Vashadarava Valke Munera Udamal. Oh, hallelujah. அதை தடை பண்ணி கொண்டிருக்கிற அந்த எல்லா அந்த நுகங்களை காலை வேளையில் அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்களை நொறுக்குகிறது. சிம்சோன் மீது தேவ ஆவியானவர் வந்தபோது அவனை கட்டி வைத்திருந்த அந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட சணநூல் போல தெரித்து போன. அதான் அந்த அபிஷேகம். அதுதான் அந்த அபிஷேகம். இந்த காலை வேளையில் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அதுதான். ஒவ்வொருவர் மேலும் அந்த நுகங்கள் நுரிக்கப்படுவதாக, அந்த நுகங்கள் நுரிக்கப்படுவதாக, அந்நிய நுகங்கள் நொறுக்கப்படுவதாக இந்த காலை வேளையில. let them be broken in Jesus name. Rikava shavari tarava. Hallelujah, Jesus. Thank you, Lord. Thank you, mighty Jesus. We worship you, God. We worship you, Jesus. We worship you, Jesus. We worship you, Jesus. Hallelujah. பிரசன்னத்திற்காய் நன்றி. விடுதலைக்காய் நன்றி. சிந்தைகளில் காணப்படுகிற சில கட்டுகள் இந்த காலை வேளையிலே தெரிக்கிறது. They are being broken with the anointing. இந்த சிந்தைகளில் காணப்படுகிற சிந்தைகளில் கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் இந்த காலை வேளையிலே அவைகள் தெரிப்பட்டு போகிறது, இழ்பொருளாகிறது. தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக. தாழ்த்துகிறோம். சமூகத்தில் வேறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம், தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. நாமத்துக்கே எல்லா கன துதி மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பாத்திரர். ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் என்ன? ஏசாயா 60:1 என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எத்தனை பேருக்கு மேலே கர்த்தருடைய மகிமை உதிச்சிச்சு? கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. அதை நிச்சயம் செய்வார். இந்த பகுதியை நான் தியானித்து கொண்டிருக்கும்போது தேவன் அதை என்னுடைய கண்களை திறந்தபோது அந்த மகிமையிலே நாம் வாழ்வது, மகிமைக்குள்ளே நாம் இருப்பது எப்படி என்பதை ஒரு சில காரியங்களை கர்த்தர் என்னுடைய
இருதயத்திலே வைத்தார். இது ஒரு நல்ல ஒரு புரிதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? 3 பாயிண்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்காது? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தோம்? என்னுடைய ஜனங்கள் மேல் மகிமை, க்ளோரி ஆன் மை பீப்புள். அப்புறம் என்னுடைய வீட்டின் மேல் மகிமை, க்ளோரி ஆன் மை ஹவுஸ். அப்புறம் க்ளோரி ஆன் மை பிளேஸ், இடத்தின் மீது மகிமை அப்படின்னு 3 தலைப்பில் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கு இந்த மகிமை குறித்து இன்னொரு காரியத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த நாளிலே பேசுவாராக. ஐசையா சாப்டர் 60 verses 1 and 2. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. இந்த பகுதியில், இந்த முதல் பகுதியை தான் அன்றைக்கி நம்ம தியானித்தோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இப்போ கர்த்தருடைய மகிமை எப்போ உதிக்கும்? எப்போ நம்ம மீது உதிக்கும்? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்னு போட்டார். எப்போ கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும்? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு எந்த வசனத்தில் இருக்குது? 60:1 இருக்குது. சரியா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு எழுதியிருக்கு. இப்போ 2வது வசனத்தில் சொல்கிறாரு, உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இப்போ கர்த்தருடைய மகிமை ஒருவன் மீது உதிக்கணும் அப்படின்னா யார் உதிக்கணும்? கர்த்தர் உதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உதிக்கும் போது என்ன ஆகுது? அடுத்த வரி என்ன சொல்லுது? அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு 1ஆம் வசனத்தில் சொல்லிட்டாரு. இப்போ 2வது வசனத்தை சொல்கிறாரு, கர்த்தர் உன்மேல் உதிப்பார், கர்த்தர் உன்மேல் உதிப்பார். இப்போ கர்த்தர் உன்மேல் உதிக்கும்போது என்ன ஆகுது? உன் மேலே இருக்க மகிமை வெளியரங்கமாய் காணப்படுகிறது, வெளியரங்கமாய் காணப்படுகிறது. இப்போ எப்போ கர்த்தர் உன்மேல் உதிப்பார்? எப்போ கர்த்தர் உன்மேல் உதிப்பார்? நான் கேட்குறது கேள்வி புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? when will God arise over you அப்படின்னா எப்போனா, உலகம் சுற்றி என்ன இருக்குது? இருள் மூடுகிறது, பூமியை மூடுகிறது. கார் இருள் என்ன பண்ணுதான்? ஜனங்களை மூடுது. இருள் எதை மூடுது? பூமியை மூடுது. கார் இருள் என்ன பண்ணுது? ஜனங்களை மூடுது. ஆனால் கர்த்தருடைய ஜனத்துக்கோ என்ன சொல்கிறாரு? கர்த்தர் உன்மேல் உதிப்பார், கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தர் உன்மேல் உதிச்சா என்ன ஆகும்? உன் மேலே கர்த்தருடைய மகிமை காணப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இந்த காலை வேளையில்? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு தேவன் சொல்கிறாரு, உன்னை சுற்றிலும் பூமி ஃபுல்லாக இருள், ஜனங்கள் மேலெலாம் என்ன? கார் இருள், டீப் டார்க்னஸ், கார் இருள். ஆனால் உன்மேல் கர்த்தரே உதிப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் மகிமை காணப்படும். இதை உங்களுடைய உள்ளங்களில் இன்றைக்கி ஆழமாக இந்த கருத்தை
நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க, இந்த கருத்தை வாங்கிக்கொள்ளுங்க. இன்றைக்கு அநேக வேளையில் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, சுற்றி பூமியே இருளில் இருக்க ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாம் காரில் இருக்காங்க ஆண்டவரே, நானும் அந்த இருளில் தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் மீது நான் உதிப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்போ என்னுடைய மகிமை உன்மேல் காணப்படும் சொல்லிட்டாரு. மகிமை நம் மீது காணப்படும் போது என்ன நடக்கும்? அநேக வசனங்கள் இதை குறித்து இந்த பகுதியில் இருக்கு. இன்னைக்கு ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை நடுவ மையத்திலே வைத்து அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதனால் சுருக்கமாய் நான் குறிப்புகளை சொல்லிவிட்டு நான் கடந்து செல்லுகிறேன். அந்த பகுதிகளில் சில வசனங்களை வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். இப்போ முதலாவது என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு இன்சைட் இன்டு காட்ஸ் க்ளோரி. இன்சைட் இன்டு காட்ஸ் க்ளோரி. தேவனுடைய மகிமையின் உட்பார்வை. தேவனுடைய மகிமையின் உட்பார்வை இல்லைன்னா நுண்ணறிவு இல்லை மெய் ஞானம் அப்படி சொல்லலாம். தேவனுடைய மகிமையின் உட்பார்வை. இந்த மகிமைக்குள்ளே மகிமை கீழே வாழுகிறது எப்படி இருக்கிறது, அந்த மகிமைக்குள்ளே இருப்பது எப்படி ஒரு அனுபவம் என்பதை குறித்து இந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். இன்சைட் இன்டு காட்ஸ் க்ளோரி. தேவனுடைய மகிமையின் உட்பார்வை. ஹல்லேலூயா. துரிதமாக நான் பாயிண்ட் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் அதனால் அதை நீங்கள் நோட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். முதலாவது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்திப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. இது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் சொல்கிற வசனங்கள் அப்படியே என்னோட கூட ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்படியே நானே வாசிக்கிறேன். ஏசாயா 60:7 வாசிக்கும் போது, அடுத்த வசனம் 7 வாசிக்கும் போது, கேதாரின் ஆடுகள் எல்லாம் நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து, அதுக்கப்புறம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் மத்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. 13ஆவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். இப்போ முதலாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மகிமையின் கீழ் தேவன் நம் மீது உதித்தார். கர்த்தரே நம் மீது உதித்தார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அந்த மகிமை உன்மேல் காணப்படும்னா, முதல்ல the first insight is the influx under glory. The influx under glory. மகிமையின் கீழ் ஒரு வரவு உண்டாகிறது. The influx under glory. இல்லைனா the influx of prosperity under glory. மகிமையின் கீழ் செழிப்பின் வரவு. மகிமையின் கீழ் செழிப்பின் வரவு. இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது நாம் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தர் உன்மேல் உதித்தார். அந்த மகிமை உன்மேல் காணப்படும் சொல்லும்போது உடனே இந்த தொடர்ந்து வருகிற வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு காரியம் தெரியுது. என்ன அப்படின்னா, அநேக காரியங்கள் தேவன் செழிப்பை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். God commands prosperity into our life.
when glory is on us. Hallelujah. இப்போ ஏன் இந்த செழிப்பை தேவன் நம் மீது கட்டளையிடுகிறார்? Why does God command this prosperity? உடனே எல்லாரும் என்ன சொல்லிடுங்க, பாஸ்டர் முதல்ல திட்டினாரு, இன்றைக்கி செழிப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு. செழிப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டது தான். செழிப்பு மட்டும் பேசினா தான் தப்பு. செழிப்பையும் கர்த்தருடைய வார்த்தையை பேலன்ஸ்டாக இருக்கணும். எல்லாவற்றையும் அது நடுநிலையாய் போக வேண்டும். செழிப்பையே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது சரி கிடையாது. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு இந்த வார்த்தையினுள்ளே வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் இதற்குள்ளே வைத்திருக்கிறார். அதனால் அந்த ஒரு மனப்பான்மையில் போயிட வேணாம். அப்போ தேவன் ஏன் இந்த செழிப்பை நமக்கு கட்டளையிடுகிறார்? நீங்கள் 6வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்த, டு ஷோ ஃபோர்த் த பிரைஸ் ஆஃப் காட். 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு? கேதாரு நாடுகள் எல்லாம், நேபயோத்தின் கடாக்கள் எல்லாம் வந்துட்டு எங்கே வருமா? கர்த்தரின் பலிபீடத்தின் மேல் வரும். கர்த்தரின் பலிபீடத்தின் மேல் வரும், பலிபீடத்தின் மேல் ஏறும். Bring them to God's altar. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது? பொன்னையும் வெள்ளியும்லாம் எங்கே கொண்டாடுறாங்க? கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கென்று கொண்டு வருகிறார்கள். யார் கொண்டு வராங்க? பாஸ்டர் வீட்டுக்கு இல்லை, கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கென்று. ஹல்லேலூயா. 13வது வசனம் சொல்லுது, லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் இதெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். இது எல்லாமே என்னன்னா விசேஷமான மரங்கள், விசேஷமான மரங்கள், உயர்ந்த நிலை கொண்ட மரங்கள். இதெல்லாம் எதுக்கு வரும் அப்படின்னா 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? என்னுடைய பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு போட்டிருக்க அந்த வார்த்தை, முதல் வார்த்தை, என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு. கடைசி வார்த்தை, என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு. இதெல்லாம் தேவன் ஏன் கட்டளையிடுறாரு? பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு அப்படின்னா தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை, இந்த சபையை அழகுபடுத்த, அதை சிங்காரிக்கும்படியாக. எப்படி சிங்காரிக்கிறது? எப்படி சிங்காரிக்கிறது? எப்படி அழகுபடுத்துறது? எல்லாரும் கூட்டு போய் பியூட்டி பார்லரில் வைக்கிறதுக்கா? அதுக்கு கிடையாது. ஆவிக்குரிய ரீதியாய் அவர்களை சிங்காரிக்கும்படிக்கு, அந்த பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு, பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு. அப்போ த இன்ஃப்ளெக்ஸ் அண்டர் க்ளோரி, இன்ஃப்ளெக்ஸ் ஆஃப் ப்ராஸ்பேரிட்டி அண்டர் க்ளோரி, தேவன் செழிப்பின் வரவை நமக்கு, மகிமையின் கீழ் வருகிற அந்த செழிப்பின் வரவை நமக்கு கட்டளையிடும் போது எதுக்கு கொடுக்குறாரு? அவர் துதியை சொல்லி வருவதற்கு, அவருடைய பலிபீடத்துக்கு கொண்டு வரப்படுகிறதற்கு. பலிபீடத்துக்கு கொண்டு வரப்படுவதுன்னா அவர் சித்தத்துக்கு அது செலவிட செய்யப்படுவதற்கு, அவருடைய பரிசுத்த நாமத்துக்கென்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு, அவருடைய பாத ஸ்தானத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு? தராரு. ஹல்லேலூயா. இன்ஃப்ளெக்ஸ் ஆஃப் வெல்த் is for the expansion of God's kingdom. தேவ ராஜ்யத்தின் பெருக்கத்திற்காக தேவன் செழிப்பை கட்டளை. இட்ஸ் காட்ஸ் பர்பஸ். அது தேவனுடைய நோக்கத்துக்காக.
அவர் தருகிறார். இப்போ முதலாவது, மகிமையின் கீழ் வாழும்போது தேவன் நமக்கு எதை கட்டளையிடுகிறார்னா, ஒரு செழிப்பின் வரவை நமக்கு கட்டளையிடுகிறார். இன்ஃப்ளெக்ஸ் ஆஃப் ப்ராஸ்பேரிட்டி. வெறும் இந்த செழிப்பை மாத்திரம் தேவன் கொடுக்கறதில்லை, தேவன் இன்னொரு காரியத்தையும் நமக்கு தருகிறார். 60ஆம் அதிகாரம் ஏசாயா 3வது வசனம். நான் சில வார்த்தைகளை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன், நானே வாசிக்கிறேன் நேரத்தின் காரணமாக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ரெண்டு வார்த்தைகளை முக்கியப்படுத்த விரும்புகிறேன், ஜாதிகளும் ராஜாக்களும். 64 ஏசாயா. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன் இடத்திற்கு வருவார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். 65 கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். 60:10 ஏசாயா. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். 60:11 உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும். 60:12 உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். நான் வாசித்த இந்த வசனங்கள் எல்லாமே ஒரு காரியத்தை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் அடுத்ததாக என்ன பண்ணுறாரு, மகிமையின் கீழ் வாழ்கிற நமக்கு ஒரு செழிப்பின் வரவை கட்டளையிடுகிறார். முதலாவது தி இன்ஃப்ளெக்ஸ் ஆஃப் ப்ராஸ்பேரிட்டி அண்டர் க்ளோரி. ரெண்டாவதாக தி இன்ஃப்ளோ ஆஃப் பீப்புள் அண்டர் க்ளோரி. மகிமையின் கீழ் ஒரு வருகை இருக்குது. என்ன வருகை அப்படின்னா, ஜனங்களின் வருகை. ஜனங்களின் வருகை. தி இன்ஃப்ளோ ஆஃப் பீப்புள் அண்டர் க்ளோரி. மகிமையின் கீழ் ஜனங்களின் வருகை. ஜனங்களின் வருகை. ஹல்லேலூயா. முதலாவது செழிப்பை தராரு, இப்போ ரெண்டாவது ஜனங்களை தருகிறார். ஜனங்களை தள்ளுகிறார். 3ஆம் வசனம் நான் வாசித்த வசனத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான ஜனங்களையும் தேவன் கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வருகிறார்? ஜாதிகளை கொண்டு வருகிறார், ராஜாக்களை கொண்டு வருகிறார். 4வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன்னுடைய குமாரரும் குமார்த்திகளும் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். வளர்க்கப்படுவார்கள். அவங்க எப்படியா உன்னிடத்திற்கு வருவார்கள். உன்னிடத்திற்கு வருவார்கள். 5வது வசனம், திரளான கூட்டம், திரளான கூட்டம் உன்னை தேடி வரும். 11வது வசனம், உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். ஏன் எப்பொழுதும் திறந்திருக்கணும் உன் வாசல்? ஏன்னா ஜாதிகளும் ராஜாக்களும் அவர்களுடைய காரியங்களை கொண்டு வந்து உனக்கு முன்பாக செலுத்தும்படியாக. 10வது வசனத்தில், அந்நியர் உன் மதில்களை கட்டுவார்கள். அந்நியர் உன் மதில்களை கட்டுவார்கள். அது ஆங்கிலத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. ஈவன் ஃபாரினர்ஸ் வில் கம் டு யூ. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, மகிமையின் கீழே வாழுகிற நமக்கு தேவன் 10வது வசனத்தில் சொல்கிறாரு, என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். கிருபையினால் உனக்கு இறங்கினேன். இதை கண்டு உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். 5வது வசனத்தில் போட்டிருக்கு, இதை கண்டு உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹல்லேலூயா.
your heart shall fear and be enlarged. இங்கிலீஷில் வந்து சற்று வித்தியாசமாக இருக்குது. எனக்கு தமிழ் பிடிச்சிருக்கு. அதில் என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் your heart shall fear and be enlarged அப்படின்னு போட்டிருக்கு. அது கண்டு பயந்து விஸ்தரிக்கப்படும், உன் இருதயம் விஸ்தரிக்கப்படும் போட்டிருக்கு. இந்த வசனங்கள் எல்லாமே தேவன் நமக்கு ஒரு பெரிய கூட்டத்தை தம்முடைய சபைக்காக தருகிறார். தம்முடைய சபையிலே சேர்க்கும்படியாக தேவன் திட்டமிட்டிருக்கிறார். ஆகஸ்ட் மாதத்தில் என் மகிமை உன்மேல் உதித்ததுன்னு சொன்னது வெறுமையாக ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்துக்காக இல்லை, ஒரு பேச்சுக்காக அல்ல. தேவன் சொல்லுகிறார், என் சபையிலே, என் இடத்திலே, பாதஸ்தானத்திலே நான் என் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன். மகிமை இந்த இடத்திலே நாம் ஒவ்வொருவர் மேலும் உதித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள், உன்னை தேடி வருவார்கள். எப்படி வருவாங்கன்னா, இரவும் பகலும் உன்னுடைய கதவு எப்படி இருக்கணுமா? பூட்டாமல் இருக்கணும், பூட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு ஜனம் வருவாங்க. எப்படி வருவாங்க? ஃபாரினர்ஸ் கூட வருவாங்க, அந்நியர் கூட வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க, சாதாரண ஜனங்கள் வருவாங்க, ஜாதிகள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அதை கண்டு உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபையினாலே, அவர் நமக்கு இறங்குகிறதுனாலே இது எல்லாம் நடக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது என்ன வரும் நமக்கு? முதலாவது மகிமையின் கீழ் செழிப்பின் வரவு. ரெண்டாவது மகிமையின் கீழ் ஜனங்களின் வருகை. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14வது வசனம், அதனுடைய கடைசி பகுதி. ஐசாயா 60:14 லாஸ்ட் பார்ட். உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இப்போ முதல்ல இருந்து வாசிங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் எதை தொடருதுன்னா, முதல்ல பார்த்த கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். அதை தொடர்ந்து வருகிற வசனம், தேவன் சொல்லுகிறார் எப்படி தன்னுடைய மகிமையை சீயோனின் மீது உதிக்க வைப்பார். அந்த மகிமை சீயோனின் மீது உதித்த பின்பாக எப்படி அவர் அதற்கு வேண்டிய எல்லா செழிப்பையும் கட்டளையிடுவார், அதற்கு வேண்டிய எல்லா ஜனங்களையும் கட்டளையிடுவார். இப்போ மூன்றாவதாக தேவன் சொல்லுகிறார், உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இதை இப்படியாக நான் பார்க்கிறேன். இது வரைக்கும் இந்த சீயோனுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு. என்ன அடையாளம்? இது வரைக்கும் இந்த சீயோனுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு. என்ன அடையாளம்? இதே வசனத்திலே என்ன போட்டிருக்கு? உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும். அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன அடையாளம் இருந்துச்சு? இவங்க யாரு? ஒடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இது வரைக்கும் இந்த சீயோனுக்கு இன்னொரு அடையாளம் இருந்துச்சு, உன்னை அசட்டை பண்ணின யாவரும். அப்போ இவங்களுக்கு என்ன அடையாளம்? அசட்டை பண்ணப்பட்டார்கள், அசட்டை பண்ணப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்கிறாரு, மகிமையிலே வாழுகிற அந்த அனுபவத்திலே கர்த்தர் சொல்லுகிறாரு, அது உன்னுடைய அடையாளம் கிடையாது. இது வரைக்கும் உனக்கு அடையாளம் எப்படி இருந்துச்சு? ஒடுக்கப்பட்ட. இது வரைக்கும் அடையாளம் எப்படி இருந்துச்சு? அசட்டை பண்ணப்பட்ட. ஆனால் மகிமையின் கீழ் வாழுகிற உனக்கு இப்போ உன்னுடைய அடையாளத்தை நான் மாற்றுகிறேன். உன்னை எப்படி நான் அழைப்பேனா, கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் நீ என்று அழைக்கப்படுவாய். உன் அடையாளத்தை மாத்துறேன். இது வரைக்கும் உன் அடையாளம் எப்படி இருந்துச்சு? ஒடுக்கப்பட்டவர்கள், அசட்டை பண்ணப்பட்டவர்கள். ஆனால்
மகிமையில் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், உன்மேல் தேவனுடைய மகிமை வெளிப்படும், காணப்படும் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, உன் அடையாளம் என்ன ஆகுது? மாறுகிறது. ஐ கால் இட் தி ஐடென்டிட்டி அண்டர் க்ளோரி. மகிமையின் கீழ் உள்ள அடையாளம், தி ஐடென்டிட்டி அண்டர் க்ளோரி. எப்படி மாத்துறார் அப்படின்னா, நீ தேவனுக்குரியவன், கர்த்தருடைய நகரமா. சீயோன் ஒரு நகரம். அப்ப கர்த்தருடைய நகரம், பரிசுத்தரின் சீயோன். அப்போ நம்மளை ரெண்டு விதமாக தேவன் நம்முடைய அடையாளத்தை மாற்றுகிறார். முதலாவது சொல்லுகிறார், நீ கர்த்தருடையவன், நீ கர்த்தருடையவன். ரெண்டாவது அதிலே அடுத்த ஸ்டேஜஸ் போகிறாரு, நீ பரிசுத்த தேவனுக்கு உடையவன். ஹல்லேலூயா. இப்போ நீ எப்படி இருக்கணும்? நீயும் பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தருடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்கிறாரு, நீ பரிசுத்தரின் சீயோன், பரிசுத்தரின் சீயோன். ஹல்லேலூயா. நீ பரிசுத்த தேவனுடையவன். இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய அடையாளம் மாறும்போது, உன் அடையாளம் மாறும்போது, இது வரைக்கும் யார் உன் மேலே கால் வச்சு நடந்தாங்களோ அவங்க உன் காலு கீழே வந்து விழுவாங்க. ஹல்லேலூயா. The people who walked over you will fall at thy feet. உன் மேலே நடந்து போனவர்கள் இன்றைக்கு உன் காலில் வந்து விழுவார்கள். எப்போ? உன்னுடைய அடையாளம் தேவனாய் இருக்கும்போது. ஏன் உன் காலில் வந்து விழுவுறாங்க தெரியுமா? உன் அடையாளம் இப்போ என்ன? தேவன். உன் அடையாளம் இப்போ என்ன? பரிசுத்தருடையவன். ஹல்லேலூயா. தி ஐடென்டிட்டி அண்டர் க்ளோரி, மகிமையின் கீழ் உள்ள அடையாளம். நான்காவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியாக நான் கடந்து செல்லுகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15வது வசனம். 60ஆம் அதிகாரம் ஏசாயா 15வது வசனம். ஐசாயா 60:15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறை இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த பின்பாக சொல்லப்பட்ட பகுதி இப்படியாக சொல்லுது, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். மகிமையின் கீழ் உள்ள சின்னம், இல்லை மகிமையின் கீழ் உள்ள ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. தி இன்சிக்னியா அண்டர் க்ளோரி, தி இன்சிக்னியா அண்டர் க்ளோரி. அதாவது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க மேலே என்ன இருந்துச்சு? ஒரு சின்னம், ஒரு முத்திரை போடப்பட்டு இருந்தது. என்ன முத்திரை அப்படின்னா, நீ நெகிழப்பட்டாய், நீ கைவிடப்பட்டாய், ஒருவரும் உன்னை கண்டுகொள்ளவில்லை, ஒருவரும் உன் பக்கமாய் நடந்து போகவில்லை, நீ நெகிழப்பட்டாய், நீ கைவிடப்பட்ட. இதுதான் உன் மேலே இருந்த ஒரு சின்னம். உனக்கு உன் மேலே போடப்பட்ட முத்திரை அப்படியாக இருந்தது. ஆனால் தேவனுடைய மகிமை உன்மேல் உதிக்கும் போது உன்னுடைய சின்னம் இப்பொழுது மாறுகிறது. எப்படி மாறுது? நித்திய மாட்சிமையாகவும், நித்திய மாட்சிமையாகவும். இங்கிலீஷில் அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. I will make thee an eternal excellency. Eternal excellencyன்னு சொல்லுது. எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லலை, எக்ஸலன்சி. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உயர்ந்த தரம் வாய்ந்தது, சிறந்த ஒரு தரம் வாய்ந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸலன்சி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யாருக்கு எக்ஸலன்சி சொல்லுவோம்?
யாருக்கு சொல்லுவோம்? கவர்னர் வந்தால் சொல்லுவோமா? ஹிஸ் எக்ஸலன்சி த கவர்னர் அப்படின்னு சொல்கிறோம். அதே தான் தேவன் இங்கே சொல்கிறார். உன் மேலே இருக்கிற அந்த சின்னத்தை நான் மாற்றுகிறேன். உயர் நிலைக்கு இதுவரைக்கும் நீ சாதாரணமாக இருந்த, நெகிழப்பட்டவனாக இருந்த, கைவிடப்பட்டவனாக இருந்த, யாரும் கண்டுகொள்ளாத நடவாத ஒரு இடமாய், ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த. ஆனால் இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், ஐ எம் சேஞ்சிங் தி இன்சிக்னியா ஆன் யூ, தி எம்ப்ளம் ஆன் யூ. அதை மாற்றி நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் மேக்கிங் இட் எக்ஸலன்சி. அதான் நித்திய மாட்சிமை, நித்திய மாட்சிமை, ஒரு மேன்மை அப்படின்ற நிலைமைக்கு மாற்றுறார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நித்திய மகிழ்ச்சியாய் உன்னை வைப்பேன். இட்டர்னல் ஜாய் அண்ட் இட்டர்னல் எக்ஸலன்சி. இட்டர்னல் எக்ஸலன்சி அண்ட் இட்டர்னல் ஜாய். நித்திய மாட்சிமை, நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி என்னன்னா, தலைமுறைகளுக்கு தாண்டி ஓடுகிற ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷம்? எத்தனை பேர் இன்னைக்கு என்னை கர்த்தர் நித்திய மாட்சிமையாய் வைத்திருக்கிறார், நித்திய மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார்? ஏன் வச்சிருக்கிறாரு? மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. 60:16 அடுத்த குறிப்புக்கு நாம் போவோம். 60:16 அதன் முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு. போதும். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு. இப்போ மகிமையில் வாழுகிற நம்ம பாருங்க, படிப்படியாக தேவன் இந்த மகிமையில் நம்மை உயர்த்தி கொண்டே வருகிறார். எப்படி உயர்த்தி கொண்டு வராருன்னா, ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? முதல்ல செழிப்பை நான் கட்டளையிடுவேன் மகிமையின் கீழே, அதுக்கு கீழே ஜனங்களை கட்டளையிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அடையாளத்தை மாற்றினார். இப்போ அடுத்தது எங்கே மாற்றுறாரு? சின்னத்தை மாற்றுறாரு. என்ன சின்னமோ முத்திரையோ, அது நம் மீது இருக்கிற அந்த முத்திரையோ, அந்த சித்தை அவர் மாற்றுகிறார். இப்போ இந்த மகிமையின் தாக்கம் நம் மீது வருகிறது. தி இம்பேக்ட் ஆஃப் க்ளோரி. இந்த மகிமையின் தாக்கம் நம் மீது வருகிறது. என்ன இந்த தாக்கம்? இந்த வசனத்திலேருந்து என்ன அப்படி தாக்கம் உண்டாயிருச்சு அப்படின்னா, நீ ஜாதிகளின் பாலை குடித்து அப்படின்னா, ஜாதிகளின் பலன் உன்னிடத்திற்கு வரும். The labor of Gentiles will come to you. ஜாதிகளின் பலன் உன்னிடத்திற்கு வரும். ஹல்லேலூயா. யார் இந்த ஜாதிகள்? உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், தேவனை அறியாதவர்கள். அவர்களிடத்திலிருந்து உன் பலன் வரும். அது மாத்திரமல்ல, ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு. அப்படின்னா ராஜாக்களின் பலன் உன்னிடத்தில் வரும். உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறவர்கள், உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்கள், அவர்களிடத்திலிருந்தும் தேவன் பலனை உனக்கு கட்டளையிடுவார். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறார் அப்படின்னா, உன்னுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, உன்னுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக. சாதாரண மக்களிடத்திலிருந்து உன்னுடைய தேவையை சந்திப்பார். ராஜாக்களை கொண்டு உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. அதான் he meets your needs through surrounding people. சுற்றி இருக்க ஜனங்களை வைத்து உன்னுடைய தேவையை சந்திப்பார். உயர்ந்து இருக்கிற ராஜாக்களை வைத்து உன்னுடைய தேவையை சந்திப்பார். he meets your needs through superior kings. ஹல்லேலூயா. அப்போ மகிமையின் கீழ் உண்டாகிற ஒரு தாக்கம் என்ன அப்படின்னா, இந்த தாக்கம் உன்னுடைய தேவையும் சந்திக்கப்படுகிறது. ஆறாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 60ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் பின்பகுதியை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான்
இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். அறிந்து கொள்வாய். தி இன்டிமெசி அண்டர் க்ளோரி, த இன்டிமெசி வித் காட் அண்டர் க்ளோரி. மகிமையின் கீழ் தேவனோடு உள்ள நெருங்கிய உறவு. மகிமையின் கீழ் தேவனோடு உள்ள நெருங்கிய உறவு. த இன்டிமெசி வித் காட் அண்டர் க்ளோரி. மகிமையின் கீழ் தேவனோடு உள்ள நெருங்கிய உறவு. இந்த உறவில் என்ன ஆகுதுன்னா, அவர் நம்முடைய தேவையை சந்திக்கிறார். அது அந்த தாக்கம், மகிமையின் கீழ் உண்டாகிற தாக்கம் அதோடு நிறுத்தி விடுகிறதில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தம்மோடு ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குகிறார். எப்படி உண்டாக்குறார்னா, சீயோன் என்ன பண்ணுமா, நாம் ஒவ்வொருவரும் சீயோனாக இருக்கிறோம். சீயோன் என்ன பண்ணும், இந்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும். இந்த தேவன் யார்? அவரே உன்னை ரட்சித்தார். அவரே உன்னை ரட்சித்தார். He is your savior. அவரே உன்னை மீட்டு கொண்டார். He is your redeemer. அவர் வல்லவர். அவர் வல்லவர். He is the mighty God. மகிமையின் கீழே நம்ம வாழும்போது தேவனை எப்படி அறிந்து கொள்வோன்னா, இதெல்லாம் எனக்கு எப்படி வந்துச்சு? அவரே என்னுடைய இரட்சகர், அவரே எனக்கு மீட்பர், அவரே யாக்கோபின் வல்லவரும் என்னுடைய வல்லவரும் ஆகிய தேவன். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நடைமுறை பாதையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையின் நடையிலே தேவனோடு உள்ள ஒரு நெருங்கிய ஒரு உறவுக்குள்ளே, இந்த மகிமையிலே நாம் நடப்போம். எப்படி அந்த மகிமைக்குள்ளே அந்த நெருங்கிய உறவு வருதுன்னா, we will know God. நாம் தேவனை அறிந்து கொள்வோம். தேவனை அறிந்து கொள்வோம். எப்படி அறிந்து கொள்வோம்? அவர் இரட்சகர் என்று, அவர் மீட்பர் என்று, அவர் வல்லவர் என்று. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி. போதும். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி. அப்போ மகிமைக்கு முன்பாக இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இவங்க சில காரியங்களை யூஸ் பண்ணாங்க. என்னென்ன யூஸ் பண்ணாங்க? வெண்கலத்தை யூஸ் பண்ணாங்க, இரும்பை யூஸ் பண்ணாங்க, மரத்தை யூஸ் பண்ணாங்க, கற்களை யூஸ் பண்ணாங்க. பண்ணாங்களா இல்லையா? அதை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. நான் இப்போ மகிமை அவர்கள் மீது உதிக்கும்போது தேவன் சொல்லுகிறார், இந்த நீ யூஸ் பண்ண பாரு இந்த பொருள்கள்லாம், அதை நான் மாற்றுகிறேன். இது வரைக்கும் நீ வெண்கலத்தை யூஸ் பண்ண, ஆனால் அதுக்கு பதிலாக நான் எதை கொடுக்குறேன்? பொன்னை கொடுக்குறேன், தங்கத்தை கொடுக்குறேன். இரும்பு நீ யூஸ் பண்ண, அதுக்கு பதிலாக நான் எதை கொடுக்குறேன்? வெள்ளியை கொடுக்குறேன், சில்வரை கொடுக்குறேன். மரங்களை நீ யூஸ் பண்ண, அதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன்? வெண்கலத்தை கொடுக்குறேன். கற்களுக்கு பதிலாக இரும்பை தருகிறேன். This is the increase under glory. மகிமையின் கீழ் உள்ள ஏற்படும், மகிமையின் கீழ் ஏற்படும் ஒரு பெருக்கம். மகிமையின் கீழ் ஏற்படும் ஒரு பெருக்கம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் நாம் என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒருவேளை தேவைப்பட்டது பொண்ணாக இருந்திருக்கலாம், ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? வெண்கலத்தை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். தேவைப்பட்டது வெள்ளியாக இருந்திருக்கலாம், ஆனால் என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? இரும்பாக வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இரும்பை யூஸ் பண்ணியிருப்போம். நமக்கு இல்லை, இதை தான் இருக்குது, அதை பண்ணுவோம்.
மரங்களுக்கு வெண்கலத்துக்கு பதிலாக மரத்தை யூஸ் பண்ணியிருப்போம், பரவாயில்ல இருக்கட்டும் ஏதோ அப்படின்னு. நான் இப்போ தேவன் சொல்கிறாரு, அதை நான் மாற்றுகிறேன், அதை நான் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. அதை நான் மாற்றுகிறேன், அந்த குறையை நான் மாற்றுகிறேன். நாங்கள் ஒரு பெருக்கத்தை நான் கட்டளையிடுகிறேன். எப்போ? உன்மேல் மகிமை உதிக்கும் போது, நீ மகிமையின் கீழ் வாழும்போது உனக்கு அந்த பெருக்கம் உண்டாகும். த இன்க்ரீஸ் அண்டர் க்ளோரி. மகிமையின் கீழ் ஏற்படும் பெருக்கம். எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? போதுமா? சரி, கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 60:17, ஏசாயா 60:17 அதனுடைய பிற்பகுதி. உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டரக்காரரை நீதி உள்ளவர்களுமாக்குவேன். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன் அப்படின்னு போட்டு இந்த வசனம் முடிகிறது. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? தமிழில் தானே இருக்கு, சொல்லுங்க. உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். ஆனால் ஆங்கிலத்தில் நான் இதை வேறு ஒரு மொழிபெயர்ப்பில் நான் வாசித்தேன். இது மகிமையின் கீழ் வாழ்கிறது. அதனால் வேற எங்கேயா போயிடாதீங்க, அந்த மகிமையிலே அப்படியே இருந்துருங்க. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுது, I will make thy officers peace. உன் கண்காணிகளை, சமாதானத்தை உன் கண்காணியாய் வைப்பேன். நான் சொல்றது புரியுதா? I will make thy officers peace. சமாதானத்தை உன் கண்காணியாக வைப்பேன். தண்டற்காரரைன்னு தமிழில் போட்டிருக்கேன், ஆனால் அது ஆங்கில மொழிபெயர்ப்பில், சில மொழிபெயர்ப்புகளே மேஜிஸ்ட்ரேட்ஸ்ன்னு போட்டிருக்கல, ஜட்ஜு, நீதிபதிகளே. உன் நீதிபதிகளை எப்படி வைப்பேன்னா நீதி உள்ளவர்களாய் வைப்பேன். அப்போ யாரை கண்காணி யாரு? கண்காணி யாரு? கண்காணி ஆஃபீஸர், அது கரெக்ட் இங்கிலீஷில். யார் கண்காணி? சமாதான கண்காணி, ரைட். யாரு நீதிபதி? நீதி உள்ளவன். நீதி உள்ளவன் தான் நீதிபதியாக இருக்கணும். சமாதானமும் நீதியும் உன் மீது என்ன பண்ணும்? உன் மீது கண்காணியாக இருக்கும். கண்காணி எப்படி இருப்பான்? சமாதானம் இருக்கும், நீதி இருக்கும். இந்த உலகத்தில் எத்தனை பேர் கண்காணி? சமாதானம்னு யாராவது கண்காணி இருக்கானா? நீதி உள்ளவன் எவனாவது இருக்கானா? அப்போ இந்த வசனம் யாரை குறிக்கிறது? தேவனே உனக்கு கண்காணியாக இருப்பார். ஹல்லேலூயா. தி இன்ஸ்ட்ரக்டர் அண்டர் க்ளோரி. மகிமையின் கீழ் உன்னை போதிப்பவர். மகிமையின் கீழ் உன்னை போதிப்பவர். மனுஷன் எவ்வளோதான் தேடி நம்ம நல்ல மனுஷனாக வச்சாலும், எல்லாரும் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி வச்சாலும், அவன் எப்படி இருப்பான்? அவன் பேர் சமாதானம்னு வைக்க முடியுமா? சமாதானம் உண்மையான சமாதானமாக இருக்குமா? உண்மையான நீதி அவனுக்குள்ளே இருக்குமா? இருக்காது. எப்படிப்பட்ட மனுஷன் யாராக இருந்தாலும் இருக்காது. ஆனால் ஒரே ஒருவர் கீழே தான் என்ன இருக்கும்? சமாதானமும் நீதியும் உன்னை ஆளுகை செய்து உன்னை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. த இன்ஸ்ட்ரக்டர் அண்டர் க்ளோரி. மகிமையின் கீழ் போதிப்பவர். அப்போ மகிமையின் கீழ் உன்னை போதிக்கும்போது
சமாதானத்தினாலும் நீதியினாலும் உன்னை ஆளுகை செய்வார். He will reign over you. உன் மீது கர்த்தர் ராஜரிகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த மகிமையின் கீழ் வாழுகிற அனுபவம். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் சந்தோஷம்? 8 குறிப்புகள் நம்ம பார்த்துருக்கோம். 8 குறிப்புகள் பார்த்துருக்கோம். மகிமையின் கீழ் வாழுகிறது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மகிமையின் கீழ் வாழுகிறதற்கு என்ன அர்த்தம்? தேவனுடைய மகிமையின் உட்பார்வை. உட்பார்வை. அன்று இந்த பெத்ஷெமேஷின் மனுஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பெலிஸ்தியர்லேருந்து திரும்பி வந்த தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ளே என்ன பண்ணாங்களாம்? எட்டி பார்த்தாங்களாம். உடனே தேவன் என்ன பண்ணாராம்? அடித்தார். அந்த ஜனங்களை அடித்தார். ஏறக்குறைய 50,000 பேரை அந்த இடத்துல தேவன், பல ஆயிரக்கணக்கான மக்களை தேவன் அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு தேவ கிருபையினாலே அந்த தேவ மகிமையை நாம் உட்பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருகிறார். நம்மை அடிக்கிறதுக்கு இல்லை, அந்த மகிமை நம்மீது உதிப்பதற்கு. ஹல்லேலூயா. அந்த மகிமை நம்மீது உதிக்கும். அந்த மகிமை நம்மீது உதிக்கும். அந்த மகிமை இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். நம் ஒவ்வொருவர் மீதும், இந்த சபையின் மீதும் அந்த மகிமை உதித்து, அந்த மகிமை கர்த்தரே உதிப்பார். கர்த்தரே உதிப்பார். கர்த்தரே நம்மீது உதிப்பார். அந்த உதிக்கும் போது அந்த மகிமை வெளியரங்கமாய் காணப்படும். ஹல்லேலூயா. வெளியரங்கமாய் காணப்படும் போது முதலாவது செழிப்பை அவர் கொண்டு வருகிறார். 2வது ஜனங்களை அவர் கொண்டு வருகிறார். 3வது நம்முடைய அடையாளத்தை அவர் மாற்றுகிறார். 4வது நம்முடைய முத்திரையில் சின்னத்தை அவர் மாற்றுகிறார். 5வதாக நாம் என்ன பார்த்தோம்? இந்த மகிமை எப்படி நம்மளுக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டாக்கி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அதோடு மகிமையின் கீழே 6வதாக ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளே நாம் கடந்து செல்லுகிறோம். 7வதாக மகிமையின் கீழே ஏற்படுகிற ஒரு பெருக்கம் உண்டாகிறது. 8வதாக மகிமையின் கீழ் அவரே நம்மை போதித்து நம்மை ஆளுவார், ராஜரிகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதான் மகிமையின் அனுபவம். அப்படியே கண்களை மூடுவோம். இன்றைக்கு தேவன் மகிமைக்குள்ளே ஒரு உட்பார்வையை நமக்கு தந்திருக்கிறார். மகிமை உதிக்கும்னு சொன்னீங்க. உதிச்சா என்ன ஆகும்? அதான் தேவன் சொல்லுகிறார், என் மகிமை உதிக்கும் போது உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்வேன். உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் தேவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமை உதிக்கட்டும். உம்முடைய மகிமை என் மேல் உதிக்கட்டும். Let your glory arise over me. உம்முடைய மகிமை என் மேல் உதிக்கட்டும். உம்முடைய மகிமை என் மேல் உதிக்கட்டும்பா. கர்த்தரே என் மேல் உதிப்பீராக. கர்த்தரே என் மேல் உதிப்பீராக. என் மேல் உதிப்பீராக. என் மேல் உதிப்பீராக. என் மேலே இருக்கிற அந்த மகிமை வெளியரங்கமாக்கப்படுவதாக. அதை அநேகர் காணும்படியாக கர்த்தர் என் மேல் உதிப்பீராக. இந்த காலை வேளையிலே ஓ ஹல்லேலூயா, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் நீர் உதிப்பீராக. பூமியை இருளும் ஜனங்கள் மீது கார் இருளும் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் உதிப்பதாக. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் உதிப்பதாக. கர்த்தரே நீர் உதிப்பீராக. கர்த்தரே நீர் உதிப்பீராக. அந்த மகிமை வெளியரங்கமாகும்படியாக, காணும்படியாக நீர் ஒவ்வொருவர் மீதும் செய்வீராக. அவர் வாழ்க்கையில் அந்த மகிமையின் கீழே வாழுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து செல்வீராக. அழைத்து செல்வீராக. ஒரு செழிப்பின் வரவு அவர்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. ஜனங்களின் வருகை அவர்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. ஆண்டவரே, அவர்களுடைய அடையாளத்தை நீர் மாற்றுவீராக. அவர்களுடைய சின்னம் இனி மாறுவதாக. உயர்ந்த நிலைகளுக்கு அவர்களை கொண்டு போவீராக.
அவர்கள் உம்மோடு ஒரு நெருங்கிய உறவிலே அவர்கள் ஐக்கியப்படுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை நீர் கட்டளையிடுவீராக. நீரே அவர்களோடு இருந்து அவர்களுடைய ராஜாவாய் இருந்து ராஜரீகம் பண்ணுவீராக, அவர்களை நடத்துவீராக. இன்னைக்கு தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். He reigns over everything. He rules and reigns over everything. அவருக்கு கீழ்ப்படாத ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கர்த்தர் இன்றைக்கு நம்மை நடத்துவாராக. இந்த மகிமையின் கீழ் நம்ம இந்த அனுபவத்தில் வைத்து நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களோடு இருந்து எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. தேவன் தம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்தி, ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு இந்த மகிமையின் கீழ் வாழும்படியாக கர்த்தர் எங்கள் மீது உதித்திருப்பதற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய மகிமை எங்கள் மீது உதித்திருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, பூமி மேல் இருளும் ஜனங்கள் மேல் காரிலும் இருந்தாலும் எங்கள் மீது, எங்களை தெரிந்தெடுத்து எங்கள் மீது நீர் உதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அந்த மகிமையின் அனுபவத்துக்குள்ளே நாங்கள் வருகின்ற நாட்களிலே நீர் எங்களை நடத்துவதை எங்கள் கண்கள் காணும்படியாய் செய்வீராக. ஜாதிகளை எங்கள் பக்கமாய் நீர் கொண்டு வருவீராக. திரளான ஜனல் கூட்டம் எங்களை தேடி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பெருங்கூட்டம் திரள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாய், ஆண்டவரே, உம்மை கண்டு கொள்ளும்படியாய் நீர் செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. இரட்சகராக, மீட்பராக, இஸ்ரவேலின் வல்லவராக உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. நீரே எங்களுக்கு போதித்து எங்களை நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படியே இருந்து ஒவ்வொரு மீதும் நீர் செய்வீராக, ஒவ்வொரு மீதும் செய்வீராக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மீதும் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை இந்த பெருக்கத்தின் அனுபவத்துக்குள்ளே நீர் நடத்துவீராக. திருக்கரங்களில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கிருபைக்குள்ளே எங்களை காத்து கொள்ளும். மீட்பர் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.